ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவுடன் போருக்கு குதித்தாலும் கையிருப்பில் ஆயுதங்கள் இல்லை, பீரங்கிகளுக்கு தேவையான வெடிமருந்தும் இல்லை. இதனால் சீனா, துருக்கி போன்ற நாடுகளிடம் ஆயுத உதவி மற்றும் நிதி உதவியை எதிர்பார்த்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தேவையான பெரும்பான்மையான ஆயுதங்கள் சீனாவில் இருந்தே கொள்முதல் செய்யப்படுகிறது. இதனால் சீனாவும் பாகிஸ்தானும் மிக நெருங்கிய நட்பு நாடுகளாக உள்ளன. 2020 முதல் 2024 வரை பாகிஸ்தான் 81% ஆயுதங்களை சீனாவிடம் இருந்தே கொள்முதல் செய்துள்ளது. இதனை ஸ்டாக்ஹோம் எனப்படும் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வு அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் விமானப்படையில் உள்ள J-17 போர் விமானங்களை இரு நாடுகளும் கூட்டாக உற்பத்தி செய்கின்றன. சமீபத்தில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்திய ஜெட் போர் விமானங்கள், ரேடார்கள் ஆகியவை சீன தயாரிப்புகளாகும். தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் புது சர்ச்சை கிளம்பியது. ஆயுதங்கள் மற்றும் ராணுவத்திற்கு தேவையான பொருட்களுடன் சரக்கு விமானம் ஒன்றை பாகிஸ்தானுக்கு சீனா அனுப்பியதாக தகவல் வெளியானது. இதனை சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக சீன மக்கள் விடுதலை ராணுவம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு Y-20 என்ற சரக்கு விமானம் மூலம் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டதாக வெளிவந்துள்ள தகவல் முற்றிலும் தவறானது. அது வதந்தியாகும், யாரும் நம்ப வேண்டாம். ராணுவம் தொடர்பான வதந்திகளை உருவாக்கி பரப்புபவர்கள் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆசியாவில் சீனா அமைதியை விரும்புகிறது. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சண்டை நிறுத்தத்தை ஏற்படுத்துவதில் சீனா ஆக்கப்பூர்வமாக பங்காற்றியுள்ளது என அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் சீனாவுக்கு தூதரக ரீதியிலான உறவுகள் திருப்திகரமாக இல்லாவிட்டாலும் வர்த்தக உறவுகள் கணிசமாக உள்ளது. மேலும் ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கமாக இருப்பதால் பெரிய அளவில் இந்தியா மீது எதிர்ப்பு காட்ட சீனா விரும்பவில்லை. சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த தாக்குதலின் போது இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது என்ற பொய்யான தகவல் சீனாவின் அதிகாரப்பூர்வ ஊடகங்களில் பரப்பப்பட்டன. இதை சீனாவில் உள்ள இந்திய தூதரகம் கடுமையாக கண்டித்ததுடன் இதுபோன்ற தகவல்களை வெளியிடுவதற்கு முன் அதனை சரிபார்க்க வேண்டும் என எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது.